ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய ப்ரெக்னென்சியில் நான் இருந்த ஹாஸ்பிட்டல் டேஸ், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த டே தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலிவரி முடிஞ்சு ஒரு நாள் மட்டும் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் டே யூரின் டியூபை கழட்டிட்டு நடக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வார்டுக்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப பேர் கேட்டிருந்த நிறைய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆணுச்சு, அந்த கொஷின் தான் நான் இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஜெய் வந்து எங்களை பார்க்க டெய்லி ஈவினிங் டைமில் வந்துடுவாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் ஜெய் அழைச்சிட்டு வருவாங்க. ஒரு 2 hours கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவான். 3rd டேயில் கையில் உள்ள வென் பிளான் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. பேபிக்கு பீடியாட்ரிஷன்லாம் கண்டினியூஸாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா பாடியில் சேஞ்ச் ஆனிச்சு, எல்லோயிஷாக. இல்லை மஞ்சக்காமலருக்கு ஃபோட்டோ தெரப்பியில் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் தூங்கவே இல்லை சுத்தமாக. ஃபீட் பண்ணிவிட்டு நாங்களும் போடுறோம். அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அவன் சரியாக தூங்கலை, நாங்களுமே சரியாக தூங்கலை. ஜெய்யிக்கும் வந்து இந்த மாதிரி ஜாண்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி லைட்டில் வச்சோம். அவன் நல்லா தூங்கிட்டான். பட் எனக்கு இந்த செகண்ட் பேபிக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் பேபியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தெரில, பயங்கரமான அழுகை, நைட்டு தூக்கம் இல்லாததுனாலையும். டெலிவரி டைமில் ரொம்ப போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அதிகமாக எனக்கு இருக்குங்க. ஃபஸ்ட்டு பேபி விட இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓவர் கம் ஆகி வரேன். பட் ஒவ்வொரு நாளும் சால்வ் ஆகும் நினச்சேன். பட் இந்த டைம் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அது டிப்ரெஷனுக்கு போகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். அப்புறம் என்ன, ஒரு 7 நாளுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சண்டே தான். எனக்கு லஞ்ச்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெய் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எங்கள் மாமனார் எல்லோரும் சேர்ந்து ரூமெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கும்போது மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. பெட் கவரு எல்லாத்தையும் மாற்றி நல்லா பளபளன்னு ஆக்கிட்டாங்க. வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து இன்னையோட 7 நாள் ஆகிடுச்சு. ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. புண்ணெல்லாம் நல்லாயிருக்கு. நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா இது என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். எப்படியா இருந்தாலும் டிஸ்சார்ஜ் சம்மரி வரத்துக்கு ஈவினிங் 4 o'clock ஆகிடும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா மதியானத்துலேருந்து பொறுமையாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டிஸ்சார்ஜ் சம்மரி வந்ததும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சொன்னதும் அவரும் கார் எடுத்துகிட்டு வந்து எங்களை அழைக்க வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த டேக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அப்படின்னா வெயில் அடிக்குதா மழை பெய்யுதா எதுவுமே தெரியாமல் உள்ளே இருந்தோம். மதியானம் லஞ்சும் கொடுத்துட்டாங்க. நான் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜில் தாங்க பார்த்துருந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. வித்தின் 5 seconds வீட்டில் இருந்தபடியே நம்மளோட சுகர் லெவலை செக் பண்ணுறதுக்கான கிட்டு தான் இது. இது அகரோ பிராண்டோட பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். இந்த கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு குளுக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதிலே ஆன் ஆஃப் சுவிட்சு, பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிஸ் இருக்குது. இதில் தான் நம்ம பிஃபோர் மீல் ஆஃப்டர் மீல் வந்து சுகர் செக் பண்ண போகிறோம். 50 பீஸ் நீடில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 நீடில்ஸ் இருக்கும். 2 பவுச் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற கேப்பை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம நீடிலை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த நீடிலை வந்து திரும்பவும் மாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் இருக்குது. இதுவுமே வந்து 50 ஸ்ட்ரிப் கிட்ட கொடுக்குறாங்க. இதை நம்ம இன்சர்ட் பண்ணி தான் குளுக்கோமீட்டரில் நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து செக் பண்ண முடியும். இந்த லான்சிங் டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 2 3 உங்களுக்கு இண்டிகேட்டர் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேலே இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணி நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம போட போகிறோம். அந்த லான்சிங் டிவைஸை மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீடில் ஹோல்டர் இருக்கும். மேலே இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி டர்ன் பண்ணோன்னா அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ அந்த ஆரஞ்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நீடிலோட ப்ரெஷர் மூலயமா நம்மளோட பிளட்டு வந்து கொஞ்சம் வரும். குளுக்கோமீட்டரில் ஸ்ட்ரிப்பை இன்சர்ட் பண்ணும்போது அந்த சிப் மூலயமா நம்மளுடைய குளுக்கோஸ் லெவலை ரீட் பண்ணி நமக்கு எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குன்ட்டு கரெக்டாக சொல்லும். வித்தின் 5 seconds நம்மளோட சுகர் லெவல் இண்டிகேட் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் மீல் பிஃபோர் மீல் அதிலே இருக்கும். நான் ஆஃப்டர் மீல் தான் எடுத்துக்கிட்டேன். டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹைப்போ அண்ட் கீட்டோ நமக்கு மென்ஷன் ஆனிச்சுன்னா நம்ம டாக்டரை வந்து செக் பண்ணணும். அகரோவோட பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள். மெடிக்கல் காலேஜ்னால் நமக்கு வந்து டெலிவரி, பெட் சார்ஜ் இது எல்லாமே ஃப்ரீ. மற்றபடி மெடிக்கல், அதுக்கப்புறம் ஸ்கேன், எக்ஸ்ரே இது எல்லாத்துக்குமே நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேபிக்கு எதுவுமே ஃப்ரீ கிடையாது. பேபிக்கு எல்லாமே நம்ம பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். வீட்டிலேருந்து ஒரு 6 kilometers இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாகவும் இருந்ததுனால நான் மெடிக்கல் காலேஜ் தான். என்னோடய ப்ரெக்னென்சி டைமும் இங்கே தான் பார்த்ததுனால நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டோம். லாஸ்ட் டைமில் கூட என் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேணாம் இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சு. டெலிவரி டைமு அதுக்கப்புறம் டேட் எல்லாமே நம்மள்ட்ட தான் அவங்க வந்து கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் லிக்விட் லெவல் கம்மியாக இருந்ததுனால ஒரு 3 dates சொன்னாங்க.
அதில் ஒரு டேட் வந்து நாங்கள் பார்த்து சொன்னோம். டாக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே நம்மளை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ட்ரைனி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி யூஜி பிஜியில் உள்ளவங்க கைனகாலஜிஸ்ட்டு அவங்க எல்லாமே நம்மளை டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதை விட பிபி இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் ஹவருக்கு 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்ல வந்து செக்கப்பு அதே மாதிரி கேர் பண்ணிக்கிறதும் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ப்ரெக்னென்சிலையுமே ஹாஸ்பிட்டல் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆஃப்டர் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் ரூம் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். வார்டு வந்து காமனாக தானே இருக்கும், ரூம் எடுத்துக்கலாமான்னு பார்த்தோம். பட் ஆனால் வார்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னையும் சேர்த்து 3 பேஷண்ட் தான். பெட்டு நிறையா இருந்துச்சு. எல்லாமே நீட்டாக இருந்ததுனால சரி ரூம் வேணாம் வார்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு நான் வார்டிலே இருந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்னால் எங்களுக்கு ஒரு 15,000 கிட்ட ஆணுச்சுங்க. எங்களோட எக்ஸ்ரே டேப்லெட்டு அதுக்கப்புறம் எனக்கு எழுதின ஃப்ளூட்ஸு அதுக்கப்புறம் பேபிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு தான். ப்ரெக்னென்சி டைமில் எல்லா ஸ்கேனு அது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. டேப்லெட்க்கு மட்டும் தான் பேமெண்ட் பண்ணியிருந்தோம். பட் எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் வெளியிலையுமே வந்து ஸ்கேன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அதெல்லாமே பார்க்குறதுக்கு. பட் பேபி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3.600 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் பேபி ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ஸோ ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்குது, உடனே ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா 2.8 தான் இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ பேபி வெயிட் சொன்னாங்க, அப்புறம் என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா தண்ணி லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் மாறுபடும் அப்படின்னாங்க. ஆனால் ஜெய்யிக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்ன ஸ்கேனில் வெயிட் இருந்துச்சோ அதுலேருந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருந்தது. பட் எனக்கு வெயிட் கம்மியானது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் சேர்த்து கூட ஸ்ட்ரெஸ்ஸாக அது மாதிரி இருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபியோட வெயிட் கெயின் நல்லாவே ஆகிடுச்சு. நம்ம ஃபீட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பேபியோட வெயிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கவலையே பட வேணாம். வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. ஹாப்பியாக எனக்கு இருந்தது இப்போ தான். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் வீட்டுக்கு எப்படா போவோம், நம்ம பெட்டில் எப்படா படுப்போம், இதே மாதிரி தான் யோசனையாகவே இருந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் எல்லாமே செட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூம் கச்சன்னு இருந்துச்சா எல்லாத்தையுமே அது இடத்துல வந்து உடனே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். வீட்டில் திட்டிகிட்டே தான் இருந்தாங்க, ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, ஒன்றும் பண்ணாத, ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஓகே, பட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம படுத்துட்டோன்னா மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்தேன். கொஞ்சம் க்ளீனாக இருந்ததுன்னா மைண்டும் வந்து காமாக இருக்கும். எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா என் கூட தான் இருந்தாங்க ஒரு 20 டேஸ்க்கு. எங்கள் அம்மா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஒரு 20 டேஸ் அவங்க தான். ஒரு வழியாக ரூம் எல்லாத்தையும் செட் பண்ணி நீட்டாக ஆக்கி வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேனே. நம்மளை சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தாலே மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ தான் எனக்கு பெரிய நிம்மதியாக இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சைட் டேபிளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பேபியோட திங்ஸு டயப்பரு. இந்த பையன்தான் அண்ணன் தம்பி பாசத்தொல்லை தான் தாங்க முடியல. ஸோ தனியாக விட்டுட்டு போகவே முடியாது. கொஞ்சம் பட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக கொஞ்சிறதுனால பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பாப்பா வந்து அழுதுகிட்டு இருக்கா. நம்ம கண்டினியூஸாக வீடியோ வரும். தேங்க்யூ ஸோ மச், பாய்.